மறுஜென்மம் த கிரேட்டஸ்ட் மெசேஜ். நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய கதைகள் இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற சயின்டிஃபிக் ப்ரூஃப் தான் இல்லை. சயின்ஸால் கான்ஷியஸ்னஸ் எப்படி இறந்து போன பிரெயின் கிட்டேருந்து புது பிரெயினுக்கு எப்படி கான்ஷியஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சயின்ஸ்னால் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ், நியூரான்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் ஒருவோட ஆத்மா அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கான்ஷியஸ்னஸ் இதனால் மேக்ஸிமம் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய அன்சால்வ் கேஸ், அதாவது சாந்தி தேவியோட கேஸ். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். சிரியாவில் டாக்டர் எலிலஸ் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அதில் 3 வயசு சின்ன பையன் என்னை யார் கொண்டாங்கன்னு தெரியும் போய் ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கான். பட் யாரும் அதை நம்பவே இல்லை. பட் அவன் சொல்லியிருக்கான், நம்மளாட்டி பின்மண்டையை பாருங்கள், அதில் ஒரு ஸ்கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே இருந்திருக்கு. அப்புறம் ஊர் மக்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல தோண்ட வச்சுருக்கான். அப்புறம் பக்கத்தில் இன்னொரு இடத்துல தோண்ட வச்சுருக்கான். அங்கே ஆக்ஸும் ஸ்கெல்டன் கிடச்சிருக்கு. அப்புறம் இவன் தான் என்னை கொண்டாருன்னு சொல்லியிருக்கான்.